ஹாய் வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா தமிழ் கிளப். நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடி மாட்டின விஷயத்தில் என்னடா சேம் ஃபீலிங்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாட்டை பார்க்குறாங்க. ஜூனியர் பையன் பேரை சொல்லி அவங்ககிட்ட அழகான லிப்ஸ் இருக்குது, மச்சம் இருக்குது, அதே ஸ்மெல்லும் இருக்குது, கண்ணாடியும் போட்டிருக்கான். இவங்கிட்ட தான் அதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. ஆனாலும் இவங்கிட்ட இந்த ஃபீலிங் வரல. ஏன்னா அந்த முத்தம் அதே மாதிரி இல்லை. இப்போது இவனா இல்லையா, சரி ஹோலில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு கன்ஃபியூஷனில் அவனுக்கு ஒரு ஸ்டாப் வைக்கிறான். ஆனால் ஃபுல் ஸ்டாப் கிடையாது. அதுக்கப்புறம் வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள், அவளை பற்றி யோசிச்சு பார்ப்பான். அவகிட்ட மச்சம் இருக்குது, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லான லிப்ஸ் இருக்குது, அந்த சேம் சென்ட் வாசம் கூட அடிக்குது. ஆனால் இவளாக இருக்க ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, இந்த பார்ட்டி முடிஞ்சொட்டி நம்ம ஃப்ரெண்டு கூட தானே வெளியே போனால், அப்போ அந்த டைமிங்கில் அவள் அங்கே இல்லை அப்படின்ட்டு அந்த சீனியர் பையனை பற்றி யோசிப்பான். அந்த சீனியர் பையன் தான் கட்டெல்லாம் போட்டு விட்டுருப்பான், அவனும் கண்ணாடி போட்டிருப்பான். மச்சம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா மச்சம் இல்லை, அப்போ கண்டிப்பாக இவனும் இல்லை. அப்போ யாருன்னு யோசிக்கும் போது இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வரான். அவனுக்கு கண்ணாடி போட்டு விட்டோம், அந்த சேம் ஃபீலிங் அப்படியே இருக்குது. அவனுக்கு சென்ட் வாசம் அடிக்குது. ஆனால் இவனாக இருப்பானா அப்படின்ட்டு இவனை நம்ம கிஸ் பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், கிஸ்ஸு தனி விஷயம், லவ் தனி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் இந்த மாதிரி கிஸ் பண்ணலான்னு இவன் ட்ரை பண்ணியிருப்பாள்ல, அப்போ அவன் விடவே மாட்டான்ல, கண்டிப்பாக இவன் நம்ம கிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு பியூட்டிஃபுல் லிப்ஸ் இருக்குது, ஆனால் சேம் ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட ஃப்ரெண்டோட நேம் எழுதுவா. ஆனால் அவனாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீலிங் மட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுதே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாளை காட்டுவாங்க, நம்ம ஹீரோயின் காலேஜ்க்கு போயிட்டுருக்காங்க. அந்த குரூப்பில் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு பற்றி போட்டிருப்பாங்க. கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது பார்த்தா அந்த ஜூனியர் பையன் நின்றுட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், எப்படி இப்போ நம்ம 2 பேர் இதை மட்டும் தான் மிச்சம் இருக்கோம், வேறு யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம தான் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் சரி சரி போவோம், ஃபோட்டோஸ் தானே நம்ம அழகாக எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பையன் கேமரா அப்படியே எடுத்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால் ஆப்போசிட்டில் பார்த்தா இவளும் அந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டுருப்பா. ஒன்றா தான் போவாங்க, அதாவது எதிர் மீட் பண்ணிக்குவாங்களாம். அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, அந்த பையனை பற்றி கொஞ்சமாக நீ யோசிச்சு பார்த்தியா, அவன் உண்மையிலே ரொம்ப நல்ல பையன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு உனக்கு அவன்கிட்ட ஃபீலிங்ஸ் இல்லை, நீ அந்த கிஸ் பண்ண பையன் அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு தான் அவனை கிஸ் பண்ணேன், அப்போ உன்னோட கிஸ்ஸில் ஃபீலிங்ஸ் இல்லை, அதாவது எமோஷ்னலே இல்லை அப்படின்னு சொன்னதை இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவங்ககிட்ட இவளுக்கு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப அந்த கேமரா அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி வேறு பக்கம் பார்த்துட்டு இருப்பாளா. பார்த்தா 2 கப்புள்ஸு, சாரி ஒரு கப்புள் யார் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு இருப்பாள், ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் இவளுக்கு இன்னொரு ஒரு பாய் ஃப்ரெண்டா, எப்படி ஜாலியாக இருக்கா பாரு, அவனை டம்ப் பண்ணிட்டு இவன் மட்டும் நல்லா சுற்றிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவங்களையும் வெறிக்கி பார்த்துட்ருப்பா. அவங்களுக்கு தெரியாமல் சைட்டாக ஓரக்கனால ஒளிஞ்சு பார்த்துட்ருக்கனால அப்படியே பின்னாடியே பதுங்கி போயிட்டு பார்த்தா ஜூனியர் பையனை இடிச்சு விட்ருவா. இடிச்சு விட்டு பயந்து போய் பார்ப்பான். அவன் அப்படியே இவளை பார்த்துட்டு எப்படா பேசலான்னு அவன் காத்துட்ருப்பான் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டுருப்பா, இவனை ஒழுங்காக கூட பார்க்க மாட்டான், அந்த பக்கம் அவங்களே நோட் அவுட் விட்டுருப்பாளா. இவன் சொல்லுவான், நீ என்னை அவாய்ட் பண்ணுறதானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படிம்பாளா. நீ என்னை அவாய்ட் பண்ணுற அந்த கிஸ்னால தானே அப்படின்னு டக்குன்னு சொன்ன ஒட்டி ஹீரோயின் இல்லை இல்லை அப்படிம்பாளா. பாரு இப்போ தான் நீ என்னை பார்க்குற அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா உண்மையிலே அப்போ தான் பயந்து போய் அவனை அப்படியே பார்ப்பான். இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ ஏன் நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கும்போது என்னை பிடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அமைதியாக எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாளா. இவன் சொல்லுவான், நீ அடிக்கிறத விட அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவ தெரியலன்னு சொல்லுவாள் பிடிக்குதா இல்லையான்னு கேட்குறதுக்கு. அப்போ அவன் சொல்லுவான், ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு விடாமல் டைட்டாக அப்படியே உண்மையிலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நீ எனக்கு கிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை கன்ஃபார்மே பண்ணேன், உண்மையிலே நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கானா. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ என்ன சொல்கிற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது உண்மையிலேயே நீ என்னை விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் நீ என்னை கிஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸ்லேயே நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவன் அந்த பக்கம் பார்த்துட்டு எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாளா. ஓப்பனாக அவன்கிட்ட மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஐயோ அப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படி இப்படின்ட்டு இவ பாட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணுவான். அவனுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிரும், கையெல்லாம் விட்டுருவான். இவன் இங்கே பாரு சாரி என்னை மன்னிச்சிரு, நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன், அது வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துட்டு ஃப்ரெண்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டான். ஆனால் இவன் சோகமாக இருக்கான். இவன் அவங்ககிட்ட கேட்டிருப்பா, நீ அவளை ரொம்ப லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவானா. அப்போ இவ சொல்லுவா, நீ
இவ்வளோ சேடாக இருக்க அப்படின்னா கண்டிப்பாக நீ அவளை ரொம்ப லவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்போ இவ வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுவா எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஏன்னு கேட்டு அதுக்கப்புறம் ஆன்சரே பண்ணியிருக்க மாட்டான். சரி நேராகவே போய் பார்க்கலான்னு பார்த்தா அவன் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கான். அட பாவி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எக்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பான். அந்த நேரத்தில் அவள் வேற கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாளா. இதை பார்க்கும்போது இவளுக்கு அந்த ஞாபகம் வரும். இவன் உண்மையிலேயே ரொம்ப சேடாக இருந்தான். அவள் கிஸ்ஸை போய் பிடிக்கல அதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாளே. இவன் அந்த கிஸ்ஸை கூட எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னதெல்லாம் நினச்சி அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. சே உண்மையிலே அவன் நல்லபடியாக அவளை பார்த்துக்கிட்டான். அவள் பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு இப்போ உடனே இன்னொருத்தவங்களோட டேட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்து கொஞ்சிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் யோசிப்பாலோ என்னமோ தெரில. இவளுக்கு பயங்கரமாக காண்டாகி போயிடும். ஏன்னா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. அவள் இப்போ வரைக்கும் ஜாலியாக தான் இருந்தா. ஆனால் இவன் பாரு அப்படின்ட்டு இவ கோவத்தில் அவனை டே அறிய கட்டவனே அப்படின்ற மாதிரி தூரமாக இருந்து சத்தம் போடுறா. இவங்க அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. வேகமாக நடந்து வருவா. நடந்து வந்து இவங்கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை சூடு சொரணே இல்லையா, இவ கூட போயிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளை பார்த்து சொல்லுவா. இங்கே பாரு நான் உன்னை வெறுக்கணும்னு எப்போவுமே நினச்சது கிடையாது, நான் வெறுக்க விரும்பலை அப்படிம்பாளா. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு ஆமாம் நானும் உன்னை வெறுக்கணும்னு விரும்பலை அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அப்படியே சிரிச்சிட்டே சொல்லுவா. அவன் மனசில் என்ன இருக்கோ தெரியல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன காரணத்துக்காக சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் என்னால் யார் சைட்லையும் நிற்க முடியாது. ஆனால் இவன் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஃப்ரெண்டு, அதனால் இவனை நீ கஷ்டப்படுத்ததை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, இனிமேட்டுக்கு அவனை நீ கஷ்டப்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கும். ஆமாம்மா கஷ்டப்படுத்த விட மாட்டேன், எனக்கு தெரியுமே அவனோட ப்ரீஷியஸான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல அப்படிங்கும்போது அவள் டக்குன்னு நம்ம ஹீரோயின் யோசிப்பான். ஆமாம் அன்றைக்கி அந்த புக்ஸ் எல்லாம் தட்டி விட்டு விழுகும்ல, ஆமாம் அப்போ நீ எதுவும் சொல்லணும்னு நினச்சல, என்ன ஓப்பனாக இருந்தாலும் சொல்லு, எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இவன் வந்துட்டு அவளை தட்டி பிடிச்சிட்டு இருப்பான் சொல்லாத அப்படின்ற மாதிரி. ஆனால் அவள் சொல்ல வரும்போது பார்த்தா அந்த டேட் பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டிகிட்டு இருப்பாள். அந்த தடியை வந்துட்டு டே நீ தானடா ஆடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருப்பானா. இங்கே வான்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சிட்டு வேகமாக ஓடிட்டு இருப்பான். ஐயோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பா அவன் பார்த்தா ஆள் பல்காக இருக்கான், கண்டிப்பாக இவன் சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டான், நமக்கு நல்லா தெரியும் இவனை பற்றி, அதனால் இவனை காப்பாற்றுறதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு இந்த பக்கம் இவனை கூட்டிகிட்டு வந்து உனக்கு அறிவே இல்லை, அவன் இன்னொருத்தங்க கூட டேட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா, அவன் மட்டும் இப்போ உன்னை பார்த்தா உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவான், திரும்ப நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை அடித்து காலி பண்ணிடுவான், அதனால் தயவுசெய்து ஒழுங்காக உன் மானத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வருவானா. டக்கு நம்ம ஹீரோனை பாஞ்சு போய் இவனை ஒரு கிஸ் பண்ணி விட்டுருவா. இந்த தடியை வந்து பார்ப்பான். இவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கமோ ஆஹா இது வேற அப்படின்ற மாதிரி அவன் போயிடுவான். நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட் இருப்பால நம்ம ஹீரோயினை தள்ளியே விட மாட்டான். அவன் பாட்டுக்கு அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு அந்த தடியை பிடிச்சி தள்ளி விடுவா. என்னன்னா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை யாரும் அவனை அடிக்க துரத்திட்டு போக சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ இவனுக்காக நேற்று வரைக்கும் அழுதுட்டு இருந்த, நான் அவனை சமாதானப்படுத்த எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், பார்த்தா அவனை சுண்டில் நாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அதோட அது இவனே கிடையாது, நீ தேவையெல்லாம் கோவப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவன் யார், இவன் வேற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அந்த பொண்ணும் அவங்களும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என் கண் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் நல்லா இருக்கணும், ஆனால் ஒரு ஃபூல் தெரியுமா, ஏன்னா அவனுக்கு அவன் மனசில் யார் இருக்காங்கன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து நினச்சி பார்த்துட்ருக்கா. அன்னைக்கு அவங்க அந்த பார்ட்டிலேருந்து வெளியே வரும்போது இந்த பொண்ணு கோவமாக வந்துடுவா, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறான். அதுக்கு நம்மளால சொல்கிறாரு எதுக்கு நீ பிரேக்கப் பண்ணுற, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு நான் ஏதாவது பண்ணேன்னா சொல்லு, நான் எந்த தப்பு பண்ணலையே, நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் போகாத அப்படிம்பான். ஆஹா உனக்கு இன்னும் புரியலையா, நீ உண்மையிலேயே யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்று தான் அப்படின்னு யோசிக்காமல் சொல்லுவான். நான் உண்மையிலேயே ட்ரூவாக யாரை லவ் பண்ணுறேன்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்கும்போது நான் ட்ரூவாக லவ் பண்ணுறது ஒன்று தான் அப்படிங்கும்போது நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா சொல்ல மாற்றிக்க அப்படிமா, நீ இந்த தப்பை எப்போவுமே மாற்றிக்க மாட்டாது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இங்கே பார்த்துக்கோ கடைசியில் நான் தான் லூஸ் ஆகுவேன், அதுக்கு நான் இப்போவே போயிட்டா நல்லது, எனக்கு கடைசியாக அப்படி தனியாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு அவள் சொல்லுவாளா. அதுக்கு அவன் வந்துட்டு நீ தான் என்னை தனியாக விட்டுட்டு போகிற அப்படிம்பானா. உனக்கு புரியவே மாட்டேங்குது, நீ இவ்வளோ க்யூட்டாக இருக்கிறியே என்னையே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவ, இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உன் மனசை, நீ யாரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் விடுற மாதிரியே இருக்காதா. ஆக்சுவலாக உன்னை கிஸ் பண்ணுறதை நான் என்ஜாய் பண்ணல, ஏன் அப்படின்னா அதில் ஃபீலிங்ஸ் இல்லை எமோஷன்ஸ் இல்லை, அதனால் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவன் வாயடிச்சு போயிடுவான், ஒன்றுமே சொல்ல முடியாது இவனுக்கு, அப்படியே அமைதியாக இருப்பான். அவர் வந்துட்டு நீ உன் மனசை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு சரியா, அப்போ தான் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சிட்டே நின்றுட்டுருப்பாரு. அப்புறம் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் இந்த கிஸ்ஸினை காமிச்சிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த தடியும் போனதுக்கப்புறம் எப்படியே அந்த பக்கம் பார்ப்பான். இந்த பக்கம் அப்படியே இவன் ஃபோக்கஸாக ஹீரோயினையே பார்த்துட்ருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்பா அவன் போயிட்டு அவனை கொஞ்சம் கூட அறிவில்லை, நான் அவனை காப்பாற்றிருக்கேன், தேங்க்ஸ் சொல்லடா மடையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் அப்படியே தயங்கி நீ அப்படியே தேங்க்ஸ் அப்படிமானா. அப்போ அவர் வந்துட்டு இதை பார்த்துக்கோ நான் அவனை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவன் நீ இப்போ என்ன பண்ண அப்படிங்கும்போது இது வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக பண்ணது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே அவளையே பார்த்துட்டு இருப்பான்.